Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வாக்காளர்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க கூப்பன் கொடுத்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக திமுக தொடர்ந்த தேர்தல் வழக்கு. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வாக்காளர்களுக்கு பரிசு வழங்குவது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. விராலிமலை தொகுதியில் சி விஜயபாஸ்கர் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் தொடர்ந்த தேர்தல் வழக்கில் இந்த நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி வணக்கம். தற்போது நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவினுடைய சாராம்சம் என்ன? நோட்டீஸ்ல என்னென்ன விவரங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட சி விஜயபாஸ்கர் 1,05,773 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றிருந்தார். அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காவேக வேட்பாளர் முருகேசனை விட 62,073 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியுற்ற கே செல்லப்பாண்டியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல விஜயபாஸ்கருடைய வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அவருடைய வழக்குல வெற்றி பெற்ற சி விஜயபாஸ்கர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்காளர்கள் தங்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்காக கூறி 10,000 ரூபாய் மற்றும் 2,000 ரூபாய்க்கான கூப்பன்களை விநியோகித்திருந்தார் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வாக்காளர்கள் பிரிட்ஜ் வாங்க கூப்பன்களை விநியோகித்தது தேர்தல் முறையீட்டில் ஈடுபட்டுள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே விஜயபாஸ்கருடைய வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று இந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கானது நீதிபதி செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேலும் இந்த முறைகேடு தொடர்பாக இந்த வழக்கு தொடர்பாக சி விஜயபாஸ்கர் மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிப்பதற்காக உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையானது 3 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ராகபிரியா, தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.